இங்க பாரு, ரோஷினி கூட வந்துட்டா. ஐஸ் வந்துட்டியா? எப்படிப்பா வந்தீங்க? எங்க அப்பா வந்து விட்டுட்டு போனாங்க அபி. எங்க இந்த நீத்து இன்னும் வரலையா? இன்னும் வரலடி ரோஷினி, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. ஆதி, ஏன்டா காலையிலே ஃபோன் பண்ணி வர சொன்ன? ஏதோ சர்ப்ரைஸ் கேம் வச்சிருக்கேன்னு சொன்னியே, இந்த தடவையாவது நல்ல கேமா செலக்ட் பண்ணி வச்சிருக்கியா, இல்ல எப்பவும் போல மொக்க கேமா செலக்ட் பண்ணி வச்சிருக்கியா? என்ன அபி, ஆதி, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க, என்னப்பா ஆச்சு? அது ஒண்ணும் இல்ல ஐஸ். இந்த அஜய் காலையில எங்க வீட்டுல பெரிய கலவரத்தை உண்டு பண்ணிட்டான். அப்படி என்னடா பண்ண அஜய்? அவனையும் கேக்குற, நான் சொல்றேன் கேளு. நம்ம விளையாடுறதுக்காக நேற்று நைட்டு எங்க அப்பா ஸ்லைமை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு போயிருக்காரு. இந்த அஜய் நைட் எல்லாம் தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்லைமையும் எடுத்து பெட்டு பக்கத்துல, சேர் பக்கத்துல, சோஃபால எல்லா இடத்துலயும் ஸ்லைமை கொட்டி வச்சுட்டான். நாங்களும் தெரியாம போய் அந்த ஸ்லைம்ல உட்காந்து மாட்டிக்கிட்டோம். எங்க சட்டையில, கையில எல்லா இடத்துலயும் ஒட்டிக்கிச்சு. இப்பதான் போய் நாங்க எல்லாத்தையும் கழுவி கிளீன் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஏன்டா அஜய் இப்படி பண்ண? இங்க பாரு, அபியும் ஆதியும் பாவம். அது ஒண்ணும் இல்ல ரோஷினி, சும்மா ஃபன்னுக்காக போட்டு வச்சேன். நீங்க வாங்க, நேத்து எங்க அப்பா நம்ம விளையாடுறதுக்காக நிறைய ஸ்லைம்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதை வச்சு இன்னைக்கு எல்லாரும் ஜாலியா விளையாடலாம். ஐஸ் ஸ்லைமா? சூப்பர்டா அஜய். ஐஸ், நீ தூவும் வந்துட்டா, இன்னைக்கு செம்ம ஜாலி தான். இவ்ளோ ஸ்லைமா? செம்மடா. இந்த ஸ்லைம்லாம் நல்லா ஷைனிங்கா சூப்பரா இருக்குடா. இத வச்சு தான் நம்ம ஜாலியா விளையாட போறோமா? ஆமா நீத்து. அஜய், இப்பவே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆமா ரோஷினி, இப்பவே தான். நான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லைம் பாட்டில ஓபன் பண்றேன். இருடா அஜய், இங்கேயே வச்சு ஓபன் பண்ணிடாத, வெளியில வச்சு விளையாடலாம்டா. எனக்கு ஒரு பிளான் இருக்கு, நான் சொல்றேன். என்னப்பா ரோஷினி, என்ன பிளான் வச்சிருக்க? முதல்ல எல்லாரும் சேர்ந்து போய் வெளியில வைப்போம், அப்புறம் பிளான் என்னன்னு சொல்றேன். சரிடா ஆதி, ரோஷினி சொல்ற மாதிரி எல்லா ஸ்லைமையும் எடுத்து வெளில வச்சிடலாம். இந்தாங்க, ஒவ்வொன்றா எடுத்துட்டு போங்க. சூப்பர்டா அஜய், பிங்க் கலர் எனக்கு பிடிச்ச கலர். முதல்ல இந்த பிங்க் கலர் ஸ்லைமை எடுத்துட்டு போய் வெளியில வைக்கிறேன். ஐயா ஜாலி. அஜய், எனக்கு கிரீன் கலர் ஸ்லைமை எடுத்து கொடுடா, எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர்டா. நான் அப்படியே எடுத்துட்டு போய் வாசல்ல வச்சிடுறேன். எனக்கு பிங்க்டா அஜய், அதான்டா. அப்பா, இந்த பாட்டில தள்ளவே முடியலையே, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, அப்படியே கொண்டு போய் வாசல்ல வச்சிருவோம். எனக்கு பர்பிள் எடுத்து கொடுடா அஜய். ஆமாண்டா, எனக்கு பர்பிள் தான் ரொம்ப பிடிக்கும். அப்பா, இந்த பாட்டிலையும் தள்ளுறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பரவாயில்ல, அப்படியே வெளில தள்ளிட்டு போயிடுவோம். அஜய், அந்த ஆரஞ்சு கலர் எடுத்து வைடா, நான் அதை எடுத்துட்டு போறேன். விளையாடுறப்ப இந்த மாதிரி ஆரஞ்சு கலரே நம்மளே கேட்டு வாங்கிடுவோம். எல்லாரும் ஆளுக்கு ஒரு பாட்டில் எடுத்துட்டு போனாங்க, நம்ம 2 பாட்டில் எடுத்துட்டு போயிடுவோம். அப்பா, 2 பாட்டில் தள்ள முடியலையே. சரி, எப்படியாவது எடுத்துட்டு போயிடுவோம். அபி, இங்க பாரு, நம்ம ஏஞ்சலும் வந்துட்டா. நம்ம ஏஞ்சலை மறந்தே போயிட்டோம். ரோஷினி, ஏஞ்சலை ஃபோன் பண்ணி வர சொன்னதே நான் தான்ப்பா. அங்க பாரு, அவ கையில கில்டர் எடுத்துட்டு வரா. நான் தான் அவகிட்ட ஃபோன் பண்ணி கில்டர் எடுத்துட்டு வர சொன்னேன். எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களாப்பா? எங்க அப்பா இப்பதான் என்னை வந்து கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க. இல்லை ஏஞ்சல், இப்பதான் எல்லாரும் ஸ்லைமை எடுத்துட்டு வந்து வெளியில வச்சோம், இனிமே தான் ஆரம்பிக்க போறோம். சூப்பர்ப்பா. இந்த அபி, நீ கேட்ட கில்டர் எனக்காக வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அஜய், ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ஸ்லைமை ஓபன் பண்ணி இந்த கில்டரை மிக்ஸ் பண்ணி பாருடா, எப்படி இருக்குன்னு பாப்போம். ஆமாப்பா, நானும் அதே தான் நினைச்சேன். கொண்டா அந்த கிளிட்டரை நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் இந்த பிங்க் கலர் ஸ்லைம் எடுத்து கிளிட்டரை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவான். என்னடா இது, வெறும் ஸ்லைம் மட்டும் இருக்கு, கிளிட்டர் இல்லையேன்னு நினச்சிட்டே இருந்தேன். நல்ல வேலை இந்த ஏஞ்சல் கிளிட்டர் எடுத்து வந்து கொடுத்துட்டா. இந்த பிங்க் கலர் ஸ்லைம்ல ரெட் கலர் கிளிட்டரை கொட்டினா தான் மேட்சிங்காக இருக்கும். இந்த ஸ்லைமை எடுக்க வந்துட்டே இருக்கு. இந்த பிங்க் கலர் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு. அதனால தான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த பிங்க் கலரை எடுத்தேன். முதல்ல கொஞ்சமாக கிளிட்டரை இதில் கொட்டி மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். சரியாக வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மீதியை கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவு கிளிட்டரை கொட்டினா போதும்னு நினைக்கிறேன். எப்படி ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு தெரியல. கிளிட்டர் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்லைம் ஷைனிங்காக தான் இருக்கும். ஆனால் ஏதோ ஒன்று குறையுது. கிளிட்டர் பத்தலைன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கிளிட்டரை கொட்டுறேன். அப்பாடா, கிளிட்டர் போட்டோன்னா தான் ஸ்லைம் சூப்பரா இருக்கு. போட்டுட்டேன் பாருங்கப்பா. கிளிட்டர் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. அஜய், இந்த கில்டரை போட்ட உடனே தான்டா சூப்பரா இருக்கு. எல்லா ஸ்லைமுக்கும் கில்டரே போட்டலாம்டா. ஓகே ஏஞ்சல், அப்ப எல்லா ஸ்லைமுக்கும் கிளிட்டரை போட்டுடலாம்ப்பா. ஆதி, இந்த ஸ்லைமை பிடிச்சிட்டு அந்த பக்கம் அப்படியே போடா, யார் அதிகமா இழுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆமாண்டா அஜய், குடுடா, நான் அந்த பக்கம் இழுத்துட்டே போறேன். அஜய், ஆதி, என்னடா இது, எங்களெல்லாம் விட்டுட்டு நீங்க மட்டும் விளையாடுறீங்க? அபி, அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. கிளிட்டர் போட்ட ஸ்லைமை பார்த்த உடனே ஆசை வந்துருச்சு. இப்போ நாங்கள் இழுக்கிறோம், நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இழுங்க. சரிடா ஆதி. அஜய், இந்த ஆரஞ்சு கலர் ஸ்லைமை நான் மிக்ஸ் பண்ணுறேன்டா, எங்களை விட்டுட்டு நீங்களே விளையாடுறீங்கடா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அபி, இந்த தடவை நீயே மிக்ஸ் பண்ணு. அஜய், இந்த ஆரஞ்சு கலர் ஸ்லைம் பார்க்கவே செம்மையா இருக்குடா. இதுக்கு கோல்டன் கலர் கில்டர் மேட்சிங்கா இருக்கும். நான் அதை தான் யூஸ் பண்ண போறேன். நீங்க வேணும்னா பாருங்க, இந்த ஆரஞ்சு கலர் தான் இருக்கிறதுலே நல்ல சூப்பரா இருக்கும். ஆமா அபி, எனக்கும் அப்படிதான் தோணுது. இந்த ஆரஞ்சு கலர் ஏற்கனவே செம்ம கலர்ஃபுல்லா இருந்துச்சு.
இதுல நீ கோல்டன் கலர் கில்டர் வேற கொட்டி மிக்ஸ் பண்ண உடனே இன்னும் ஜொலி ஜொலிப்பா இருக்கு, பாக்குறதுக்கு தங்க கட்டி மாதிரி மின்னுது. ஏன் அபி, இந்த தடவை நம்ம 2 பேரும் சேர்ந்து இழுக்கலாமாப்பா? ஓகே ஏஞ்சல், ஸ்டார்ட் பண்ணலாம் வா. ஸ்லைம மெதுவா இழுங்கப்பா, பிஞ்சிட போகுது. ரோஷினி, இந்த ஸ்லைம இழுக்கிறதுக்கு செமையா இருக்குப்பா. நெக்ஸ்ட் டைம் நீ இழுத்து பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். நீத்து மெதுவா இழுடி, பிஞ்சிட போகுது ஸ்லைமு. ரோஷினி, அவங்க சொல்றப்ப தெரியல, இந்த ஸ்லைம கையில பிடிச்சி இழுக்கிறப்ப தெரியுது. இழுக்க இழுக்க சும்மா ரப்பர் பேண்ட் மாதிரி சூப்பரா வந்துகிட்டே இருக்குப்பா. ஐசு, உன் கூட நான் போட்டிக்கு வரேன்ப்பா. வாடி ஏஞ்சல், எப்படி இருந்தாலும் நான் தான் ஜெயிக்க போறேன். ஏன் தெரியுமா? தெரியலையே ஐசு, நீயே சொல்லிடு. ஏன்னா இந்த ஸ்லைமும் பச்சை கலரு, நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் பச்சை கலரு, பச்சைக்கு பச்சை மேட்சிங். பாத்தியா? சம்மடி ஐசு. ஐயோ, இந்த ஸ்லைம் நீட்டுக்கா அடுக்கி வச்சிருக்கிறத பாக்குறதுக்கே கலர்ஃபுல்லா இருக்குப்பா. ஆமாப்பா, இப்படி அடிக்கிறத பாக்குறதுக்கு அப்படியே ரெயின்போ மாதிரி சூப்பரா இருக்குப்பா. சரியா சொன்னடா ஆதி. ரெயின்போ மேல கில்டர் பவுடர் கொட்டின மாதிரி சும்மா ஜொலி ஜொலிப்பா இருக்கு. இல்ல ஏஞ்சல், எனக்கு இந்த ஸ்லைம் எல்லாம் வரிசையா அடிக்கிறத பார்த்தா கலர் கலரா கண்ணாடியா வரிசையா அடுக்கி வச்ச மாதிரி இருக்கு. அதுலயும் இந்த கில்டர் எல்லாம் ரொம்ப மின்னுதுப்பா. என்னப்பா ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கீங்க? இது இப்படி அழகா அடுக்கி வச்சு என்ன பண்ண போறீங்க? எதுவும் பிளான் வச்சிருக்கீங்களா? அது முதல்ல சொல்லுங்கப்பா. ஐசு, எனக்கு என்னவோ சும்மா அடுக்கி வச்சு வேடிக்கை பார்க்க போறாங்கன்னு தோணுது. ஆனா அப்படி பார்த்தாலும் நல்லா தான் இருக்கு. ஏன்னா இந்த ஸ்லைம் எல்லாம் இப்படி வரிசையா கலர்ஃபுல்லா இருக்குல்ல, இது எவ்வளவு நேரம் வேணாலும் பார்க்கலாம், அவ்வளவு அழகா இருக்குப்பா. என்னப்பா நீத்து இப்படி சொல்லிட்ட? அஜய் ஏதாவது ஒரு பிளான் இல்லாம இப்படி சும்மா அடுக்கி வச்சிருப்பானா? ஆமா ரோஷினி, நான் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கேன்னா, எல்லாரும் ஆளுக்கு ஒரு கலரா செலக்ட் பண்ணி அந்த கலர்ல மட்டும் இங்கிருந்து அந்த கடைசி வரைக்கும் ஒரு ரைடு போயிட்டு வரணும். சூப்பர்டா அஜய், யார் ஃபர்ஸ்ட் போறா? என்னடி ஏஞ்சல் இப்படி கேட்டுட்ட? எனக்கு நேரா இருக்கிற ஸ்லைம் கலர் ரெட், நான் போட்டிருக்க ட்ரெஸ் கலரும் ரெட். வேற யாருக்கு இப்படி மேட்சிங் அமைஞ்சிருக்கு? அதனால நான் தான் ஃபர்ஸ்ட் போறேன். ஓகே ரோஷினி, எல்லா மேட்சிங்கும் உனக்கு தான் கரெக்டா இருக்கு. ஓகே, நீயே ஃபர்ஸ்ட் போயிட்டு வா. ஐயா, நம்ம தான் ஃபர்ஸ்ட். நான் போய் இந்த ரெட் கலர் ஸ்லைம்ல குதிச்சு குதிச்சு விளையாட போறேன். இதுல குதிக்கவே செம்ம ஜாலியா இருக்கே. ஐயா ஐயா, ஜாலி ஜாலி. ச்சே, அவசரப்பட்டு நம்ம முன்னாடி வந்துட்டோமே. 2 பேருக்கு அப்புறம் வந்திருந்தா அவங்க எப்படி குதிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு நம்மளும் அதே மாதிரி குதிக்கலாம். ஐயோ அம்மா, வலிக்கு விட்டு கீழே விழுந்துட்டேனே. இப்படியே ஜம்ப் பண்ணி அந்த கடைசி வரைக்கும் போயிட்டு அப்படியே வலிக்காத மாதிரியே திரும்பி போயிடுவோம். ரோஷினி ஜாலியா குதிச்சுட்டு வந்துட்டா. அஜய், இந்த தடவை நான் ரைடு போயிட்டு வரேன்டா. சரி ஐசு, போயிட்டு வா. எந்த கலர்ல போற? என் Dress கலர் கிரீன்லயே போயிட்டு வந்துறேன்டா. ஐயோ, இது என்ன இப்படி வழுக்குது? அந்த ரோஷினி நடந்ததும் குதிச்சதும் பார்த்தா ரொம்ப ஈஸின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நம்மளால இங்க நிக்க கூட முடியாது போல இருக்கே. அப்படியே முன்னாடி பின்னாடி ஒரு குதிச்சு ஒரு டான்ஸ் ஆடி பாப்போம். அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் திரும்பிடுவோம். அஜய், இப்ப நான் போறேன்டா. போயிட்டு வாடா ஆதி. ஐயா, நம்ம எந்த கலர்ல போறது? இந்த லைட் கிரீன் கலர்ல போலாம். ஐயோ, வழுக்குதே. இவங்க முன்னாடி வழுக்குதுன்னு சொன்னா சிரிப்பாங்களே. இப்ப என்ன பண்றது? நம்மளும் அப்படியே மெதுவா பேலன்ஸ் பண்ணி ஒரு டான்ஸ போட்டுருவோம். ஐயா, என்னதான் நடக்கிறப்ப வழுக்குனாலும் குதிக்கிறப்ப வழுக்கல, நல்லா ஜாலியா இருக்கு. லா 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 லா. அஜய், பாத்தியா ஐயாவோட டான்ஸ? போதும்டா, வலிக்கு விழுந்துடாத. மத்தவங்களும் போகணும்ல, சீக்கிரம் வாடா. இதோ வந்துட்டேன் பாரு அஜய். அஜய், இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குடா. இந்த தடவை நான் போயிட்டு வரேன்டா. ஓகே ஏஞ்சல், நீ எந்த கலர்ல போற? நான் கோல்டன் கலர்ல போறேன்டா. அதுதான் எனக்கு பிடிச்ச கலர். எம்மா, இது என்ன இந்த வழுக்கு வழுக்குது? ஐயோ, இதுல நடக்கவே கஷ்டமா இருக்கே. எப்படி நம்ம டான்ஸ் ஆடுறது? சரி, அப்படியே ஒரு பேலன்ஸ் பண்ணி ஒரு டான்ஸ போட்டு பாப்போம். One little monkey is jumping in the slime, jumping in the slime, jumping in the slime. ஐயா, செம்ம ஜாலியா இருக்கு. அந்த கார்னர்ல போய் இன்னொரு டான்ஸ போடுவோம். ஓகே, அப்படியே மெதுவா திரும்பி போயிடலாம். நம்ம கீழே விழுந்துட்டா எல்லாரும் சிரிப்பாங்க அப்புறம். அஜய், இந்த தடவை நான் போயிட்டு வரேன்டா. ஓகே நீத்து, நீ போயிட்டு வா. நான் இந்த ப்ளூ கலர் ஸ்லைம்ல போயிட்டு வரேன்டா. அப்படியே எல்லாரும் பாருங்க, நான் ஒத்த கால்ல நொண்டி அடிச்சிட்டு போக போறேன். ஒத்த கால்ல டான்ஸ் கூட ஆட போறேன் பாருங்க. இந்த மாதிரி ஒத்த கால்ல டான்ஸ் ஆடுறது இந்த நீத்துவால மட்டும்தான் முடியும். உங்களுக்கு தெரியுமா? ஐயோ, நானும் வலிக்கு விழுந்துட்டேனே. ஐயோ, என் ட்ரெஸ் எல்லாம் ஸ்லைம் ஒட்டிக்கிச்சே. எல்லாரும் பாக்குறதுக்குள்ள அப்படியே மெதுவா ஏந்து போயிடுவோம். அஜய், எல்லாரும் போயிட்டு வந்தாச்சு. நீயும் நானும் மட்டும்தான் பாக்கி. ஃபர்ஸ்ட் நான் போயிட்டு வந்துறேன்டா. லாஸ்ட் நீ போய்க்கடா. இந்த பர்பிள் கலர் ஸ்லைம்ல யாருமே போகல, நம்ம இதுலயே போவோம். ஐயா ஜாலி ஜாலி, ஐயா ஜாலி ஜாலி. இந்த ஸ்லைம்ல இப்படி பாட்டு பாடிக்கிட்டு குதிக்கிறதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்றாங்க. இந்த ஸ்லைம்ல குதிக்க குதிக்க பஞ்சு மெத்தியில குதிக்கிற மாதிரி இருக்கு. செம்ம ஜாலியா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே குதிச்சுட்டு இருந்தா நம்மளும் நீத்து மாதிரி வழுக்கி விட்டு விழுந்துருவோம். அப்படியே ஆடிக்கிட்டே நம்மளும் போயிடுவோம்.
சரிப்பா, எல்லாரும் போயிட்டு வந்துட்டீங்களா? இப்ப நான் போறேன். நமக்கு இந்த எல்லோ கலர் ஸ்லைம் தான் கடைசியில பாக்கியா இருக்கு. அதனால இதுலயே போயிருவோம். ஐயா, இந்த ஸ்லைம்ல குதிக்க சூப்பரா இருக்கே. இந்த ஏஞ்சல் பாட்டு பாடின மாதிரி நம்மளும் ஒரு பாட்டு பாடிட்டே குதிப்போமா? One little monkey is jumping on the slime, jumping on the slime, jumping on the slime. இன்னைக்கு கேம் சூப்பரா இருந்துச்சு. அவ்வளவுதான், இன்னைக்கு சண்டேவும் ஜாலியா போயிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நாளைக்கு காலையில ஸ்கூல்ல மீட் பண்ணுவோம். பாய். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்க. Thank you.